புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சொன்ன மாதிரி ஆட்சி பாத்தீங்களா? விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற அந்த நம்பர்ஸை கொடுப்பதற்கு முதல்ல யார் முன்னாடி வந்து நிற்பாங்கன்னா காங்கிரஸ் தான் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? நேற்றைய தினம் சொன்னோம். இன்றைக்கு பாருங்க, உண்மையிலேயே முதல் ஆளாக காங்கிரஸ் தான் வந்து நின்று இருக்காங்க. தப்பு கிடையாது, காங்கிரஸ் முதல் ஆளாக வந்து ஆதரவு கொடுப்பது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வகையான சப்பக்கட்டு கட்டினாங்க பாருங்க. நாங்க எதற்காக ஆதரவு கொடுத்தோம் என்று அதைத்தான் பாருங்க, அவங்க சொன்னதையே நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடும். இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் ஆளுநரிடம் சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரி உள்ளார். அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துனுக்கிறோம். சட்டமன்றத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற அந்த மேஜிக் நம்பர் என்பது எல்லாருக்குமே தெரியும், 118. டிவிகே கட்சியிடம் இப்போதைக்கு இருப்பது 108. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்பதான் காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க இல்லைங்களா? 113. ஏற்கனவே டிவிகே கட்சியிடம் இருப்பது 108. இப்ப காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த பிறகு 108 பிளஸ் காங்கிரஸ் 5, 113 இப்போதைக்கு டிவிகே கட்சியிடம் உள்ளது. இப்போதைக்கு இருக்கிற இந்த 113 எண்களை வைத்துதான் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர ஆளுநர் மாளிகைக்கு சென்று கடிதம் வழங்கியுள்ளார். நாளை விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஓரமாகட்டும். இப்ப காங்கிரஸ் என்ன பிரச்சனை? எதற்காக திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போய் டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? ஆதரவு கொடுத்தாகணும். அதான் ஏன் கொடுக்குறீங்க? பிஸ்கேஜேபி கட்சி உள்ள வந்துருங்க. யார் வந்துருவாங்க உள்ள? பிஸ்கேஜேபி கட்சி உள்ள வந்துருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. சோ தமிழ்நாட்டுக்குள்ள பிஸ்கேஜேபி கட்சி வராமல் இருப்பதற்காக, அதை தடுப்பதற்காக நாங்க டிவிகே கட்சியோடு கைகோர்த்து ஆதரவு கொடுத்து பிஸ்கேஜேபி கட்சியை தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுப்பதற்காக அங்க போய் சேர்ந்திருக்கோம். காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற காரணம், ஏன்பா டிவிகே கட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்தீங்கன்னு கேட்டா இப்படிதான் சொல்றாங்க, பிஸ்கேஜேபி கட்சியை தடுப்பதற்காக போனோம்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல பிஸ்கேஜேபி கட்சி உள்ள வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கிற இடம் தெரியாம ஒரு மாநிலத்திலிருந்து விரட்டினே இருக்கிறாங்களே, அங்கெல்லாம் ஏங்க தடுக்கல? ஏன் தடுக்க முடியலங்க? இப்ப கூட தமிழ்நாடு தேர்தல் நடந்த அதே நாளில் அதே சமயத்தில் தானே வெஸ்ட் பெங்கால், அசாம் மாநில தேர்தல்லாம் நடந்தது. அங்க ஏன் உங்களால ஜெயிக்க முடியலங்க? பிஸ்கேஜேபி கட்சி உள்ள வராமல் அவங்களை ஏன் தடுக்க முடியல? நாடு முழுக்க உங்களால, அதாவது காங்கிரஸ் கட்சியால முடியாததை, தடுக்க தவறியதை திமுக கட்சி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஸ்கேஜேபி கட்சியை உள்ளே வரவிடாமல் திமுக கட்சி செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து புதுசா டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுத்து பிஸ்கேஜேபி கட்சியை உள்ளே வரவிடாமல் தடுக்க போறாங்களா? அதுக்காக ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றாங்க. அதுவும் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க? விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்களுடன் கைகோர்த்து பிஸ்கேஜேபி கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் தடுக்க போறீங்களா? பிஸ்கேஜேபி கட்சின்ற கட்சியோட பேரையாவது விஜய் அவர்கள் பரப்புரை சமயத்துல பேசியிருக்காரா, சொல்லியிருக்காரா? மோடி அவர்களை குறித்தோ அல்லது மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்தோ ஏதாவது ஒரு வார்த்தை பரப்புரை சமயத்துல பேசியிருக்காரா? பிஸ்கேஜேபி கட்சி தான் என் கட்சியோட கொள்கை எதிரி என்று அறிவித்ததை தாண்டி என்ன ஒரு கடுமையான எதிர்ப்பை பிஸ்கேஜேபி கட்சிக்கு எதிராக விஜய் அவர்கள் செய்து விட்டார். அவருடன் கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள பிஸ்கேஜேபி கட்சி வரவிடாம தடுக்க போறீங்களா? அப்படிதான் சொல்றாங்க. திமுக கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டு எதுக்குப்பா டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு கேட்டா இதே மாதிரி தான் சொல்றாங்க, நாங்க தடுப்பதற்காக அங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப காங்கிரஸ் கட்சி உள்ள போய் சேர்ந்த கையோடு டிவிகே கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைச்சிட முடியுமா? எப்படி முடியுங்க? அங்க இருக்கிறது 108. காங்கிரஸ் கட்சி போய் சேர்ந்தாலும் 5 எம்எல்ஏ கூட சேர்த்து 113 தான் கிடைக்க போகுது. போய் சேர்ந்த கையோடு பெரும்பான்மை கிடைச்சி இப்பவே நாளைக்கே ஆட்சி அமைச்சிடுற மாதிரி எதுக்காக இந்த பில்டப்? ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கிட்ட ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் இருந்தா ஓகே, இந்த நம்பர் அங்க போய் சேர்ற பட்சத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற பெரும்பான்மை கிடைக்குது, அதனால போய் சேர்ந்தோன்னு கூட சொல்லலாம். 5 எம்எல்ஏக்களை அங்க கொண்டு போய் சேர்த்து 113 எண்ணை வைத்துக் கொண்டு எப்படி பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்க முடியுங்க? முடியாது இல்லைங்களா? ஆனால் ஏன் போய் சேர்ந்தோம்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பதவி எங்க காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கிற பட்சத்தில் அது எங்களுக்கு ஒரு பெரிய வரம் இல்லையா? இந்த சமயத்துல அதை நாங்க மிஸ் பண்ணுவோமா? அதுக்காக போய் சேர்ந்துட்டு உண்மையை சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அதற்கு பதிலாக பிஸ்கேஜேபி கட்சியை தடுக்கிறதுக்காக நாங்க சொன்னதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுங்களா? கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு பாருங்க ஒரு காரணம். இந்த ஆதரவின் மூலமாக காங்கிரஸ் எதிர்கொள்ள போகக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? இது சிலதெல்லாம் புரிதல் இல்லாமல் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. நாங்க கூட பார்த்தேன், சிலர்லாம் ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தி எங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் கொஞ்சம் ஐரோப்பிய நாடுகள் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி சில கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் நிற்பாங்க. தேர்தலுக்கு அப்புறம் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை வராவிட்டால் எதிர்த்து நின்றவர்கள் கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு கூட்டணி அமைப்பார்கள்.
அந்த கூட்டணி அமைத்து போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரீ போல் அலையன்ஸ். ப்ரீ போல் அலையன்ஸில் யாருக்கும் ப்ரீ போல் அலையன்ஸ் வந்து தேர்தலை சந்திச்சு யாருக்கும் மெஜாரிட்டி வராட்டி தேர்தலில் எதிரெதிர் அணியில் போட்டியிட்டவங்க கூட உட்கார்ந்து பேசி ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டி கொண்டு வரும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும், மாற்றத்துக்கு தான் அந்த வாக்கு. அது மட்டும் சொல்லலை, எங்களுக்கு வந்து முதலமைச்சராக வர வேண்டியது விஜய் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராக வரணும்னா அவர் தனியாக வர முடியாது, அவர் வந்து யாரையா சேர்த்துக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்கல்ல, அவருக்கு 118 கொடுக்காத போது நீ யாரையா கூட்டி சேர்த்துக்கோன்றாங்க. அந்த கூட்டி சேர்த்துக்கோன்னு சொல்லும்போது அவர் வந்து ரீச் அவுட் பண்றாரு, எங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, மற்ற கட்சி ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. இதை மதிச்சு தான் நாங்கள் அங்கே போகிறோம். அதனால இது வந்து புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு இந்த 234க்குள்ள ஒரு ஒர்க்கிங் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. பாத்துக்கோங்க, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அந்த நொடியிலிருந்து 108 இடங்கள் மட்டும் டிவிகே கட்சிக்கு எப்படி கிடைத்தது, அதை தாண்டி ஏன் கிடைக்கலன்னு மண்டையை பிச்சுந்தோம் இல்லைங்களா? என்னப்பா இதை பார்க்கும்போது டிசைன் பண்ணி ஏற்கனவே டிசைட் பண்ண நம்பர் மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிச்சிருந்தோம் இல்லைங்களா? யோசிக்கவே வேண்டாம். இந்த 108 எண்ணை மக்களாக விரும்பி தான் கொடுத்தாங்க. மெஜாரிட்டி டிவிகே கட்சி கிடைக்கக்கூடாது, விஜய்க்கு வந்து தனியா வைக்கக்கூடாது, அவருடன் கூட்டணி சேர்வதற்காகத்தான் இந்த 108 எண்ணை எண்ணி கொடுத்தாங்களாம். விஜய் முதலமைச்சராக வரணும்னா அவர் தனியா வர முடியாது, அவர் வந்து யாரையா சேர்த்துக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்கல்ல, அவருக்கு 118 கொடுக்காத போது நீ யாரையா கூட்டி சேர்த்துக்கோன்றாங்க. எப்படிங்க இப்படிலாம் யோசிக்க முடியுது? ஓட்டு தானே போடுவாங்க மக்கள். இத்தனை சீட்டு கரெக்டா கிடைக்கிற மாதிரி எண்ணியா ஓட்டு போடுவாங்க. 108 எண்ணு விஜய்க்கு கிடைக்கணும், அதற்கு பிறகு மெஜாரிட்டி இல்லாம அவரு சுத்தணும், அதற்கு பிறகு நிறைய கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கணும்ட்டு எண்ணியே போடுவாங்களா? அப்படிதான் போட்டிருக்காங்கன்ற ஒரு ரேஞ்சில் சொல்றாரு. 108 எண்ணோடு எதற்காக நிறுத்தினார்கள் என்று சொன்னால் அவரோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. என்ன ஒரு கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னாரே தவிர, நல்லவேளை காங்கிரஸ் கட்சி விஜயோடு சேர வேண்டும் என்பதற்காகத்தான் எண்ணி ஓட்டு போட்டு இந்த 108 எண்ணோட நிறுத்திட்டாங்கன்னு சொல்லாம விட்டாரு. ஏன் சார் இப்படி? ஏன் இப்படி? உண்மையை சொல்லிட்டு போங்க. இப்போ இவ்வளவு நாள் திமுக கட்சியோடு இருந்தோம், இப்போ ஒரு புது கட்சி வந்து விட்டது, அதுவும் எடுப்பிலே டாப் கியர் போட்டு 108 இடங்களை முதல் தேர்தலையே பிடிச்சிட்டாங்க. சோ அவர்களோடு நாங்க சேருகிற பட்சத்துல எங்களது எதிர்காலம் எப்படிங்க? எதிர்காலம் காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலம் வருங்காலத்துல ஓஹோன்னு பிரகாசிக்கும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து டிவிகே கட்சியில போய் சேர்ந்துட்டு வந்துட்டு உண்மையை சொல்லுங்க. என்ன பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியோட முதுகில் ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இவ்வளவு நாள் பாருங்க, திமுக கட்சி முதுகில் சவாரி செஞ்சிருந்தோம். 5 சீட்டு ஜெயிக்கிற வரைக்கும், இந்த 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 5 சீட்டு ஜெயிக்கிற வரைக்கும் திமுக கட்சியோட முதுகுல சவாரி செஞ்சிருந்தோம். இப்ப நம்ம வேற முதுக தேடணும். என்ன முதுகு தேடலாம்? ஓகே, இன்னொரு கட்சி புது கட்சி வந்துச்சு இல்லைங்களா, அந்த முதுகில் ஏறி அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு சவாரி செய்யலாம் என்கின்ற எண்ணத்துக்காக போனோம்னு சொல்லுங்களேன். ஆனால் அதை விட்டு ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ், 108 எண்ணிக்கை எண்ணி வேணுனே தான் கொடுத்தாங்க. அவர் கூட கூட்டணி ஏதாவது ஒரு கட்சி போய் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தாங்கன்ட்டு ஏங்க இப்படி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஓப்பன் வெளியில இப்படி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க? புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு இந்த 234க்குள்ள ஒரு ஒர்க்கிங் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்யும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட்டம் இருக்குதுங்களா காங்கிரஸ் கட்சிக்கிட்டு? அதுக்கும் பாருங்க, திமுக கிட்ட தான் ஆட்களை அனுப்பணும். திமுக கட்சியில் தான் உங்க கூட கூட்டத்தை சேர்க்கறதுக்காக போய் நிற்பாங்க. இப்போ நடந்து முடிந்த இந்த தேர்தலில் 5 சீட்டு ஜெயிச்சதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னங்க? திமுக கட்சியோட உழைப்பு. திமுக கட்சியோட உழைப்பின் மூலமாகத்தான் அந்த 5 சீட்டு உங்களால வாங்க முடிந்தது. 28 சீட்ல உங்களை நிற்க வைத்ததற்கு பதிலாக உங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுத்துட்டு, ஒரு 5 சீட்டு இந்த அளவே கொடுத்துட்டு, மொத்த சீட்லயும் காங்கிரஸ்க்கு கொடுத்த மொத்த சீட்லையும் திமுக கட்சி ஒருவேளை நிற்கிற பட்சத்துல, நின்று இருக்கிற பட்சத்துல அதிகமான இடங்களை மேற்கொண்டு பெறுவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா முட்டி மோதி சண்டை போட்டு எங்களுக்கு அவ்வளவு சீட்டு வேணும்னு வாங்கிட்டு போய் நின்று எல்லா சீட்டையும் தொலைச்சிட்டு நீங்க 5 சீட்டை மட்டும் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த 5 சீட்ல வென்றதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியோட உழைப்பா? முதல்ல உழைப்பதற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா சார்? போஸ்டர் ஒட்டுறதுல இருந்து, கொடிய தூக்கின் வரதுல இருந்து, பிரச்சாரம் பண்றதுல இருந்து எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு செய்வது திமுக தான். அப்படி திமுக முதுகில் ஏறி சவாரி செய்து 5 சீட்டுகளை வென்று விட்டு அந்த சீட்டை கொண்டு போயிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்களா? ஏன் கேட்கணும்? எதுக்கே கேட்கணும்? ஏன் கேட்கணும்? என்ன பிச்சை சேனல் பேசுறீங்க? யோ, நீ உங்க வாழ்க்கையை நாங்க போட்ட பிச்சையா? யாருங்க? திருச்சி வேலுச்சாமி அவர்கள் டிவிகே கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வெறி ஏறி முத்தி போய், ஏற்கனவே அவர் டிவிகே கட்சியோட ஆதரவாளர் தான், இப்ப பாருங்க கூட்டணியில் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு வெறி முத்தி போய் பிச்சைக்காரர்கள் நீங்க அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாருன்னா பாருங்க. அந்த உழைப்பை சுரண்டி விட்டு அதுல எம்எல்ஏக்களாக்கி விட்டு முதுகலை குத்திட்டு போறீங்களேங்கிற
இன்னைக்கு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தம்பி சரவணன் உருவாக்கியிருக்காப்ல. இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு வராமல் இருந்திருந்தா நீங்க எல்லாம் வெள்ள சட்டை போட்டு வந்திருப்பீங்களா? திமுக ஒரு கட்சி இருந்திருக்குமா? எம்எல்ஏ ஆயிருப்பீங்களா? எம்பி ஆயிருப்பீங்களா? அல்லது மந்திரி ஆயிருப்பீங்களா? சுதந்திர போராட்டத்தில் திமுக பங்களிப்பு என்ன? காங்கிரஸ்காரன் லட்சக்கணக்கான பேர் தெரியாத, ஊர் தெரியாத அவருடைய தியாகம், உழைப்பு, தன்னை அந்த வேள்வியில் அர்ப்பணிச்சுக்கிட்டு சுதந்திரம் வாங்கினா. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 43ல நீங்க என்ன தீர்மானம் போட்டீங்க? நாட்டுக்கே சுதந்திரம் வேணாம் தீர்மானம் போட்டீங்க. நாங்க எங்க உழைப்புல வந்த சுதந்திரத்தை நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்ப யாருக்கு போட்ட பிச்சை? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தீங்க மக்களை? எதை கேட்டாலும் நாங்க போட்ட பிச்சைனா நீங்க பிச்சைக்காரன். அதனால தான் அப்படி சொல்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விசு படம் வேடிக்கையின் வாடிக்கின்ற திரைப்படத்துல வந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏயா நான் கிபியை பத்தி பேசினா நீ கிமுக போறியா? அப்படிதான் போறாரு. ஏன்பா இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கையே நாங்க போட்ட பிச்சை, நாங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? நாங்க போட்ட பிச்சை சுதந்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களான்னு எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேச முடியுது ஒரே செகண்ட்ல? நீங்க பிச்சைக்காரன். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் பேசுறதை பார்க்கும்போது இத்தனை நாட்களாக உறவாடி கெடுப்பதுன்ற ஒரு எண்ணத்தோட தானே கூடவே இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்துங்கிறாங்க. நாங்க தான் உங்களுக்கு பிச்சை போட்டோம், அந்த பிச்சையின் மூலமாக தான் நீங்க வாழ்ந்துனுக்கிறீங்க, நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க இவ்வளவு சுதந்திரமா வாழ முடியுமா? வாழ்ந்துட முடியுமா? நாங்க இல்லைன்னா நீங்க யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு தானே கூடவே இருந்து உறவாடி கொண்டு வன்மத்தோடு இருந்துங்கிறாங்க. நீங்க பிச்சைக்காரன். இறைவின்ற ஒரு படத்துல என்னப்பா சினிமாவே சினிமாவை தாங்க முன்னுதாரணமா காட்ட முடியும். சினிமா எங்கும் சினிமா, எதிலும் சினிமா, எல்லாத்திலும் சினிமா, எப்பவுமே சினிமாவை பார்த்து தானே ஓட்டு போட்டீங்க. சினிமாவோட வெறி அதிகமா ஏறி போய் தானே இன்றைக்கு சினிமாவின் மூலமாக ஒருவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது சினிமாவை முன்னுதாரணமாக இழுப்பதற்கு பதிலாக வரலாற்று ரீதியான ஆதாரங்களை போட்ட முடியும். சினிமாவை தான் முன்னுதாரணமாக காட்டுவோம். இறைவின்ற படத்துல ஏஜே சூர்யாவோட டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா? எவ்வளவு கேவலமான பிறவி இல்லை நம்பலான்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி எவ்வளவு கேவலமான பிறவிங்க நம்பலாம். டிவிகே கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் சேர்ந்த பிறகு டிஎம்கே கட்சியில் இருக்கிற சரவணன், அட்வொகேட் சரவணன் அவர்கள் சொன்னது எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாருங்க. முதுகில் குத்தியவர்கள் யார்? முதுகில் குத்தியவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் குத்தியவர்கள். ஓட்டு போட்ட 5 தொகுதிகள் மக்களுடைய முதுகில் குத்தியவர்கள். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கையெழுத்து போட்டிருக்காங்க வெற்றி சர்டிபிகேட்ல. அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக ஆட்சி கூட்டணியை மாற்றி அவங்கள சப்போர்ட் பண்றோம், இவங்களை சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலில் திமுக தோத்துருச்சு அப்படின்ட்டு நாங்கள் ஜெயிச்ச கூட்டணிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு 2 மந்திரி சபை கொடுக்குறாங்க அப்படின்னா 2 மந்திரி சபையில் இருக்கக்கூடிய 2 மந்திரி சீட்டுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய எதிர்காலத்தை ஊத்தி மூட முடிவு செய்து விட்டதா காங்கிரஸ் அப்படின்றது முக்கியமான கேள்வி. திமுக தொண்டனுடைய வியர்வையும் ரத்தமும் சிந்தி பெறப்பட்ட வெற்றி இது. அதை யாரும் மறந்துடா. காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன இறங்கி வேலை பார்த்தாங்களா? எத்தனை பூத் லிஸ்ட் கொடுத்துருங்களா? ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கோம். இப்ப என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபா வேணாண்டுவாங்களா? திமுக கட்சி ஆதரவோடு, திமுக கட்சி தயவோடு அந்த கட்சியில் பயணித்து 5 எம்எல்ஏக்களாக வென்று அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அந்த சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்ட மை காய்வதற்குள்ளாகவே ஏன் இப்படியே இதற்கு பெயர் தான் அரசியல் என்பார்களோ? சச்சா, அதுக்கு பேர் அரசியல் கிடையாது, இதுக்கு பேர் தான் அரசியல். எதுக்கு பேருங்க? ஊருக்குள்ள இன்னொரு விஷயம் போய் நிற்குதுங்களே. என்னப்பா இது? பிஜேபி இப்போதைக்கு 108 இருக்கு, காங்கிரஸ் போய் சேர்ந்த பிறகு 113. அப்ப கூட மெஜாரிட்டி இல்லையே. என்ன பண்ணலாம்? திமுக அதிமுக 2 கட்சியும் சேர்ந்து இப்போதைக்கு இருக்கிற அந்த எதிரியும் புதிரியுமாக இருக்கிறதெல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு நம்ம 2 கட்சியும் திராவிட கொள்கை கொண்ட கட்சி தான், 2 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டி காட்டி சட்டமன்றத்தில் நம்ம ஆட்சி அமைத்தால் என்ன அப்படின்னு பேசி நிற்பதாக ஊருக்குள்ள பேசினுக்கிறாங்க. எதிராக இருக்கிற திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைக்கலான்ட்டு. ஒருவேளை உண்மையிலேயே அப்படி நடந்ததுன்னா இன்னும் அதிகப்படியாக மிகப்பெரிய அசுர சக்தியாக யார் மாறி நிற்பார்கள் என்று சொன்னால் அது விஜய் அவர்களாகத்தான் இருப்பார். என்னப்பா இது? இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் புதுசா ஆட்சி அமைக்கிறதுக்கு போராடி இருக்காரு. ஆனா அதை கூட விடாம 2 கட்சியும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்களே, அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குது. புதுசா வந்த கட்சியை பார்த்து ஆண்டாண்டு காலமாக எதிரிகளாக இருந்த அந்த 2 பழம்பெரும் கட்சிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா அப்ப விஜய் எப்பேற்பட்ட சக்தின்றதை நீங்களே பாருங்கன்ட்டு. இன்னும் இருக்க அவருக்கு தான் வெயிட்டேஜ் ஏறும். ஒருவேளை 2 கட்சியும் ஒன்னா சேர்ந்து மெஜாரிட்டி காட்டுறதுல ஏதாவது பிரச்சனை வர பட்சத்துல வேண்டாம் இதெல்லாம் செல்லாதுங்க, இந்த கோட்டெல்லாம் அழிங்க, புதுசா எலெக்ஷன் வச்சுக்கோங்க, இருக்கிற ஆட்சி எல்லாத்தையும் நாங்க கலைச்சிடறோம், புதுசா ஒரு எலெக்ஷன் வச்சு ஓட்டு வாங்கி யாராவது தனி பெரும்பான்மை காட்டி ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யாராவது உருவாக்க விடுவாங்களா? 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்னு எப்படிங்க வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பரப்ப முடியுது ஊருக்குள்ள? இதுக்கே எப்படின்னா மத்ததுக்குலாம் எப்படி பரப்புகின்ற அந்த நியூஸ் ஒரு ஓரமா இருக்கட்டும்.
அதிமுக கட்சி 2, 3, 4 பிளக்கிறது, உடைகிறது. ஏன் உடைகிறது? அதாவது பாருங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அதிமுக கட்சிக்குள்ளவே இருக்கிற மொத்த எம்எல்ஏக்கள் 3, 4, 5, 6 பிரிஞ்சு போயிட்டு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அதிகப்படியான குரல் அதிமுக கட்சிக்குள்ள ஓங்கி நிற்கிறது. இபிஎஸ்ஐ எச்சரிக்கும் அதிமுக கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள். விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அதிகப்படியான குரல் எங்க பக்கம் தான் ஒலிக்கிறது, பாத்துக்கங்க அப்படின்னு இபிஎஸ்ஐ எச்சரிக்கிறாங்களாம். ஏன் அவ்வளவு கஷ்டப்படணுங்க? மார்னிங்லாம் கொடுத்து ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரே ஒரு போன் டெல்லியில இருந்து கேயே அப்படின்னு கேட்டாலே போதும், அடுத்த நொடி மொத்த எம்எல்ஏக்கள் உருண்டு போயிட்டு நிக்க மாட்டாங்களா? அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்குமே சரி, ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காமல் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ டிசைன் பண்ண நம்பர் மாதிரியே இல்லைங்க. என்ன பாருங்க, ஒரு கட்சி, அதுவும் பாருங்க புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தனியாக நின்று 108 இடங்களை பெற முடிந்த அந்த கட்சியால ஏன் 118 நம்பர்ஸ் அடைய முடியலங்க? தனி பெரும்பான்மையோடு ஏன் ஆட்சி அமைக்க முடியலங்க? 108 இடங்களை பெற்ற பிறகும் கூட நிம்மதியா இருக்க முடியல இல்லைங்களா? எந்த கட்சியிடம் கையேந்தி அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை கொண்டு வந்து மெஜாரிட்டி காட்டுறதுலே தான் பிரதானமாக போயிருந்தது. இப்ப பாருங்க, ஒரு கட்சியில இருந்து 5 எம்எல்ஏக்களை வாங்கி கொண்டு வந்து 108 + 5 113 காட்டியாச்சு. இன்னும் எப்படியும் ஒரு 7-8 தேவைப்படுமே. அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? இருக்கவே இருக்காங்க. பாமக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போயினுக்குது. அடுத்து சிபிஐ, சிபிஎம், விசிகா, இவங்க கிட்டதெல்லாம் எப்படியாவது ஒவ்வொரு துறை அமைச்சர் உங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறப்பான்னு சொல்லி சீட்டை வாங்கி வந்து மெஜாரிட்டி காட்டணுன்றது தான் பாருங்க பிரதானமாக போயிட்டு இருக்கு. 108 நம்பர்ஸை தனியா நின்று கூட அந்த 108 நம்பர்ஸை அடைந்த பிறகும் கூட நிம்மதி இல்லை பாத்தீங்களா? அதுதான் எல்லாருக்குமே சந்தேகமா இருக்குது. தனியாக நின்று 108 இடங்களை பெற முடிந்த அவரால் 118 எண்ணை ஏன் டச் பண்ண முடியல? கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த எண்ணிக்கையை குறித்து சொன்ன காமெடி விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. வேணுதான் 108 நம்பர் கொடுத்தாங்கன்னு சொன்னதெல்லாம் ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். 118 நம்பர்ஸை ஏன் விஜயால் அடைய முடியவில்லை என்பதில் தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் இருந்த 2 பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக வந்திருக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்ட வாரி இறக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஸ்வீப் பண்ற மாதிரி 140, 180 சீட்டை தானே கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமான ஓட்டு 2 பெரும் கட்சிகள் மீது வெறுப்பு இருக்குன்னு சொன்னா இவ்வளவு ஓட்டுகள் 2 கட்சியுமே விழுந்திருக்காதே. 3% வித்தியாசத்தில் தான் டிவிகே கட்சி இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த அளவு தான் ஓட்டு விழுந்திருக்கு. ஒருவேளை மாற்றம் தேவை என்று சொன்னால் 2 கட்சிக்கும் சேர்த்து நிறைய சீட்டை கொடுத்துருக்காங்களே, 73, 53. அப்படி பார்க்கும்போது 126 எண்ணிக்கைகள் அந்த 2 கட்சிகிட்ட தான் இருக்குது. 108 தான் மீதம் டிவிகே கட்சிகிட்ட இருக்கு. இந்த இடத்தில் தான் இது டிசைன் செய்யப்பட்ட நம்பராக இருக்கிறது என்கின்ற சந்தேகம் பலமாக எழுகிறது. 108 நம்பர்ஸ் கிடைக்க வேண்டும். அதற்கு பிறகு மெஜாரிட்டி அடைவதற்காக எல்லா கட்சிகிட்டும் கேட்க வேணும். கடைசியாக பாருங்க, பல கட்சிகளிடமிருந்து சீட்டை பெற்ற பிறகும் கூட நம்மளால மெஜாரிட்டி காட்ட முடியல. என்ன பண்ணலாம்? அதிமுக கட்சிகிட்ட தான் இப்போதைக்கு கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கு. அந்த அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எண்ணிக்கை டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நல்லாவே தெரியுது இல்லைங்களா? ஏங்க, அப்படியெல்லாம் நடக்காதுங்க. நடப்பதற்கும் வாய்ப்பு இல்லைங்க. நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் குறித்து நம்பியிருந்தாங்க, நினைச்சுன்னு இருந்தோம். நம்ம நினைத்ததற்கு மேல நடந்து இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் பாருங்க, இப்போ சொல்றதும் ஒவ்வொன்றா நடக்கும். காங்கிரஸ் வருவாங்கன்னு எல்லாருமே சொன்னபடியே வந்துட்டாங்க. முதல் ஆளாக அவங்க தான் வருவாங்கன்னு சொன்னோம். நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலியில சொல்லியிருந்தோம். கட்சியில வந்துட்டாங்க. முதல் நம்பராக நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோங்க, இருக்குங்க. நம்ம 2 பேரும் கைகோட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடாம நம்ம பண்ணிடுவோன்ட்டு வந்து நின்றுட்டாங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து மெஜாரிட்டி காட்டுறதுக்கு எந்தெந்த கட்சிகிட்ட கையேந்த முடியுமோ கையேந்தி பார்ப்பாங்க. சேரலன்னு சொல்லும் போது கணிசமான எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்களோ அவங்களோட தானே கூட்டு சேருவாங்க. அதுதானப்பா தர்மம். கண்டிப்பா அதுதான் தர்மம். அந்த தர்மம் தான் பாருங்க, தர்மத்தோட ரொம்ப தர்மமான முறையில் அதிமுக கட்சிக்குள்ள புகைந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மாற்றி ஒருவர் அடித்து கொண்டிருக்கிறார்கள். யார் முதல்ல அதிமுக கட்சியிலிருந்து பிச்சின்னு போய் டிவிகே கட்சியில சேரணும்ட்டு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் இப்போதைக்கு சண்டை தான் போட்டுக்கிறாங்க அதிமுக கட்சிக்குள்ள. யார் முதல்ல போய் சேரணும்ட்டு யாரும் இப்போதைக்கு போய் சேரல, எந்த முடிவும் எடுக்கல. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போதோ அல்லது அடுத்தடுத்து நகர்கின்ற சில மணி நேரங்களுக்குள்ளாகவோ நாளைக்குள்ளாகவோ ஒரு முடிவு வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது முக்கியமா காங்கிரஸ் சொன்ன இந்த விளக்கத்தை குறித்தும் வேலுச்சாமி அவர்கள் சொன்ன அந்த பிச்சைக்காரர்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ண. மீண்டும் நாளை காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.